நடப்பு சீசனில் 4வது முறையாக சிஎஸ்கே மண்ணை கவ்வியது. ஹாட்டான டாபிக், சுட சுட செய்திகள் அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் போடணும் போல். அந்த மாதிரி தான் வேறு மாதிரி நேற்று சிஎஸ்கே மண்ணை கவ்வியிருக்காங்க 4வது முறையாக. நேற்று அந்த ஸ்கோரை பார்க்கும்போதே முடிவு பண்ணேன், கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்க மாட்டாங்க. 220 ஸ்கோர் எங்கேருந்து அடிக்க போகிறாங்க, இவங்க 180 சேஸ் பண்ணுறதுக்கு முக்குவாங்க, மூட்டெலாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அதே மாதிரி தான் நேற்று சம்பவம் ஆகிப்போச்சு. நம்மளால் சேஸ் பண்ண முடியாமல் நம்ம தோற்று போயிட்டோம். ஆனால் என்ன ஒன்றுனா, நம்ம 200 ரன் அடிச்சுட்டு போயிட்டோம். 201 ரன் பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து நெருங்கி போய்ட்டு ஒரு 18 ரன் டிஃப்ரென்ஸில் தான் பார்த்தீங்கன்னா தோற்று போனோம். இது ஒரு கொஞ்சம் திருப்தியான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம எந்த இடத்துல நேற்று தோற்றோம் அப்படின்னா, ஒரு சில இடங்களில் நம்ம பண்ண மிஸ்டேக்கால் தான் நேற்று தோற்று போனோம். மிக முக்கியமான 3 பேர் சொல்லணும் அப்படின்னா, ஒன்று பத்திரானா, இன்னொன்று அஸ்வின், இன்னொன்று கேஎல் அகமது. கேஎல் அகமதும் அஸ்வினும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தாலுமே, 2 விக்கெட் தலைக்கு 2 எடுத்தாலுமே அவங்க அதிகமான ரன் கொடுத்துட்டாங்க. 40+ ஸ்கோர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பத்திரானாவுக்கு 4 ஓவர் கொடுத்து 4 ஓவரில் 52 ரன் கொடுத்தான். ஸோ இவங்க 3 பேர் அதிகமான ஸ்கோர் கொடுத்தது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஸ்கோர் அடித்தது யார் அப்படின்னா சஷாங்க் சிங்கு, அதுக்கப்புறமா இவர் யார் ஆர்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் ரொம்ப ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. ஆர்யாவுக்கு ஒரு லைஃப்பை கொடுத்தது யார் அப்படின்னா, ஒரு லைஃப்பில் பல லைஃப்பை கொடுத்தது யாருன்னா சிஎஸ்கே ஃபீல்டர்ஸ் தான். ஒழுங்காக கேட்சஸை பிடிக்காமல் கரெக்டான நேரத்தில் கேட்சை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஆர்யா வெளியில் போக வேண்டியவர். அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால, அந்த ஒரு வாழ்க்கை கொடுத்ததுனால, ஒரு வாய்ப்பில் பல வாய்ப்பு பல வாழ்க்கை கொடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா, நேற்று பயங்கரமான ஒரு இன்னிங்ஸாக பார்த்தீங்கன்னா ஆடிட்டு போயிட்டாப்புல. இந்த அளவுக்கு பஞ்சாப் ஸ்கோர் அவங்க ரீச் பண்ணுறவங்களே கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பயங்கரமான விக்கெட்லாம் லாஸ் பண்ணிட்டாங்க. ஆர்யா விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா இனிஷியலே போக வேண்டியது. ஆனால் மிஸ்ஸிங் கேட்ச் மிஸ்ஃபீல்டால் பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு ஸ்கோர் ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாப் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளும் ரொம்ப சொதப்பிடும். என்ன சொதப்பிட்டோம் அப்படின்னா, பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே ஓரளவுக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. பவர் பிளேவில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் பவர் பிளேவை தவிர்த்து அதுக்கப்புறம் வந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் பின்னாடி போகும்போது அந்த 14வது ஓவரில் 14, 15, 16 இந்த ஒரு 2-3 ஓவரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க. எல்லா ஓவர்லையும் மினிமம் ஒரு 6, ஒரு 4 இல்லை மினிமம் ஒரு 12 ரன் 13 ரன் ஆச்சு பிக் பண்ணினே வந்திருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் ஆகிருக்கும். ஆனால் கடைசி ஒரு 5-6 ஓவர் இருக்கும்போது பெரிய டார்கெட்டை தூக்கி அங்கே வச்சுக்கிறது. இந்த குறிப்பிட்ட ஓவருக்குள்ளே நம்ம ரீச் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி டார்கெட்டை தூக்கி கடைசி ஓவரில் வச்சுக்கிறது. அந்த மாதிரி தான் நேற்று தலையில் ப்ரெஷரை இவங்களே போட்டுக்கினாங்க. ஓரளவுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அங்கங்கே ஒவ்வொரு 6 அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் இவங்க 6 அடிக்காமல் 10வது ஓவரில் லாஸ்ட் மேட்ச்சில் இதே மாதிரி தான் சிவம் டியூம் பார்த்தாரு. 10வது ஓவரில் ஒரு 6 அடிச்சார். இப்போயும் அதே மாதிரி தான் மொதல் 6 நம்மளுக்கு 10வது ஓவரில் வருது. ஃபஸ்ட்டு 9 ஓவரில் ஒரு 6 கூட போகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு 6 நம்மளுக்கு இடையில வந்திருந்ததுனாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ரெஷர் ரிலீஃப் ஆகிருக்கும். கடைசி கட்டத்தில் ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் தூக்கிட்டு தோனி மேலே போகிறது எனக்கு சரியாக படல. நேற்று அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. தோனி இருந்தாருன்னா ஜெயிக்கலாம், தோனி அவுட் ஆகிட்டானா வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நேற்று ஒரு மேட்ச் இருந்தது. 12 பாலில் 27 ரன். அவரும் 3 6 அடிச்சாப்புல, ஒரு 4 நினைக்கிறேன், ஒரு 4 அடிச்சாப்புல. அவரும் அவரால் முடிஞ்ச ஒரு இன்னிங்ஸ் ஆனாப்புல. ஆனால் கடைசி ஓவரில் அவர் அவுட் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு கோமலைத்தனமான ஒரு அவுட் தான். என்ன பண்ணிட்டு அப்படின்னா, ஒயர் போர்டு பாலை பார்த்தீங்கன்னா டச் பண்ணி, அதாவது பேக்கில் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ஸோ இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆனார். ஆனால் ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் தூக்கி எங்கே போடுறீங்க அப்படின்னா, மிடில் ஆர்டரில் தோனி மேலே போடுறீங்க. ஓப்பனிங் இனிஷியல் ஸ்டேஜில் ஓரளவுக்கு நீங்கள் ஆடும்போது 6-4 அடிச்சு அந்த ஸ்கோரை ஓரளவுக்கு டவுன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் அதை தூக்கி பின்னாடி வருது முறையாக பரல. அதே மாதிரி இந்த மிஸ்ஃபீல்டு, அதே மாதிரி இந்த ஸ்கோரை 180க்குள்ளே கண்ட்ரோல் பண்ணும். உங்களால் டார்கெட் ரீச் பண்ண முடியல அப்படின்னா 180 உங்களால் அடிக்க முடியாதுன்றப்ப நீங்கள் 180க்குள்ளே அவங்கள ஆட விடாமல் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை நேற்று சிஎஸ்கே பண்ணல. நிறைய இடங்கள் மிஸ் கேச்சஸ், மிஸ்ஃபீல்டு பண்ணதுனால ஸ்கோர் போச்சு. அதேமாதிரி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டருக்கு முன்னாடி, அதாவது மிடில் ஆர்டருக்கு போகிறேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனே ஓரளவுக்கு ஸ்கோரை ரீச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓரளவு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு 100 ரன் பக்கம் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு 12 ஓவருக்குள்ள அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரெஷர் ரிலீஃப் ஆகும். ஆனால் இவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கோரை ரொம்ப கம்மியாகவே வச்சுட்ருக்காங்க. ஓரளவுக்கு செட் ஆகிறாங்க. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஓவருக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இவங்க ரீச் பண்ணி வைக்கிறதில்ல, ரீச் பண்ண முடியறதில்ல. அதுதான் பிரச்சனை. ஒரு 3 ஓவர் இவங்க பண்ணது 14, 15, 16, 17 இந்த 2-3 ஓவரில் இவங்க பண்ண அந்த ஸ்லோவான ஒரு டெஸ்ட் மேட்சால் தான் நேற்று தோற்று போனோம் அப்படின்றத ஒரு உண்மை. நம்மளுக்கு அது பெரிய ஸ்கோர் மாதிரி தெரியல. தோனி மாதிரி என்ன சொல்ல அதிரடி பேட்ஸ்மேன் இருக்காது. அதேமாதிரி சிவபடியம்லாம் பார்த்தீங்கன்னா டியூபியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆட்டு போனார். இவங்களாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்கோரே கிடையாது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா அப்பப்போ 2 6 அடிச்சாங்கன்னா கூட ஜெயிச்சுட்டு போயிடலாம். நேற்று நம்மளுக்கு 3 6 எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனாவே நம்ம ஈஸியாக மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். அந்த 3 6ஆல் தான் நம்ம தோற்று போனோம் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அந்த 3 6 ஓப்பனிங்கில் வந்தவங்க ஓரளவுக்கு அடித்து மேனேஜ் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா நேற்று ஈஸியாக நம்ம மேட்சை வின் பண்ணியிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். இதுதான் நம்ம தோற்றத்துக்கான காரணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தோனி தான் சரியாக விளையாடல, கெயில்
ரைட் பாக் தான் சரியாக விளையாடலன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து ப்ரெஷர் போகிறத விட்டுட்டு எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் வந்து ப்ளே பண்ணலை அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து ஏற்றுக்கிறதாகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க.